இப்படி தொடர்ந்து 5 நாட்களாக பிக் எஃப்எம் நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் ஆர்ஜே கிரிகிரியின் சாதனை பயணம் இன்றிரவு 11 மணிக்கு நிறைவடையும். வித்தியாசமே நம்ம நாட்டுல யாருக்கும் தெரியல. நான் தான் சொல்லுவேன், ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனர்னா ஏன் மணி சாரோட ஃபிலிம்ல இப்ப பார்த்தா கூட வந்து ஃப்ரெஷ் ஃபீலிங் கொடுக்குது அப்படின்னா அதுக்கான லைட்டிங்ஸ் எப்படி இருக்கணும், ஃபுல்லா டிசைன் பண்றதா ப்ரொடக்ஷன் டிசைன். பாத்தீங்களா சார், ப்ரொடக்ஷன் டிசைன் அப்படின்றது அவர் தான் பெரிய தலை. ஓகே, ப்ரொடக்ஷன் டிசைனர் அப்படின்ட்டு பிக் எஃப்எம்ல பிக் ஆர்ஜே மேரத்தான் கேட்டுருக்கீங்க. கிரிகிரி கூட டாப் 100 கடற்கலிட்ஸ். இந்தியா டிஜிட்டலாக பல விஷயங்கள் பண்ணிட்டுருக்காங்க, ஆன்லைனில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது ஒரு சீசன், இந்தியா ஷேரிங் சீசன். இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸில் அதை ஆரம்பித்தோம். ஸோ தட் என்னென்னா வந்து சும்மா கிரிகிரி 1 ஹவர் முடிச்சார், 2 ஹவர் முடிச்சார், 3 ஹவர் முடிச்சார், கடைசியில் முடிஞ்சிட்டாரு அப்படின்னு இல்லாமல் நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் எக்கச்சக்கமான கண்டென்ட்லாம் எடுத்து கொடுத்துருந்தேன். அதுதான் இது ஆரம்பிச்சது. ஆர்ஜே கிரிகிரி வந்து கண்டினியூஸாக 100 ஹவர்ஸ் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ஐ திங்க் இன்னும் ஒரு 21 ஹவர்ஸ் இருக்குது. ஸோ அது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய விஷயம், இந்த மாதிரி ஒரு ஆர்ஜே பேசுகிறது இவ்வளோ நேரம். ஸோ வெரி வெரி ஹாப்பி அபவுட் இட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்திருக்கேன். எனக்கு என்னோட சார்பாக அவருக்கு வாழ்த்துக்கள். தினமும் ஒரு சிறப்பு அழைப்பாளர்களுடன் உரையாடுவதோடு இந்த ஆர்ஜே மாரத்தான் சாதனை முயற்சி மூலம் பல பயனுள்ள தகவல்களை நேயர்களுடன் பகிர்ந்து கொண்டதாகவும் தெரிவித்தார். தொடர் நேரலையாக இல்லாத போதும் கிரிகிரி 24 மணி நேரமும் நிகழ்ச்சி தொகுப்பையே 5 நாட்களாக செய்து வருகிறார். Thank you so much, Jayashree. It's fantastic, super. Thank you so much for visiting. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இல்லை, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா சேலஞ்சுன்றது வேறு விஷயம், 100 மணி நேரம் பண்ணுறதுன்றது ஒரு சேலஞ்சு தான். பட் ரவுண்ட் த கிளாக் ஒரே ஒரு ஆர்ஜே பேசுகிறோம் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து ஐயோ நல்ல கண்டென்ட் கொடுக்கணுமே அப்படின்னு தோணும். இன்னொரு சைடில் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும், நம்மளை நம்பி வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒரு எஃப்எம் ஸ்டேஷனில், நான் நல்லா பண்ணுவேன்ற நம்பிக்கையில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கும் போது அது ஒரு சந்தோஷம்தான், ஆத்ம திருப்தி. 100 மணி நேர தொடர் சாதனை என்ற கிரிகிரியின் இலக்கு 111 மணியாக நீடிக்கப்பட்டு நிறைவடையும் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரேம்ராஜ், ரெட் பிக்ஸ் நியூஸ்.